ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் இதை சாப்பிட்டாலே போதும் உங்களோட மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சாஸ்வதமா செக் வைக்க முடியும். எதுக்குன்னா இந்த காலத்துல மலச்சிக்கல் தான் எல்லா நோய்களுக்குமே மூல காரணமா மாறுது. அதுக்கு தான் இதை முதல்ல கவனிக்கிறதே ரொம்ப நல்லது. அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா பல நோய்களை உருவாக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேக்குறாங்க, கேஸியா இருக்கு, டைஜஷன் ஆக மாட்டேங்குது, மோஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல்ல 96% பிரச்சனை வயிற்றுல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதுக்காக நீங்க வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த ஹோம் ரெமெடியை எடுத்துக்கிறதால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதோட மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. இந்த ரெமெடிக்காக தேவைப்படுறது ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதைகள், வெள்ளை எள், சீரகம், சோம்பு, வெல்லத்தை எடுத்திருக்கேங்க. இந்த ரெமெடிக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், வெள்ளை எள், சோம்பையும் வெல்லத்தையும் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே சம அளவுல எடுத்துக்கோங்க. இத ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. ஆளி விதைகள் ஜீரணம், மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. கொலஸ்ட்ரால் குறைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட்டுக்கு நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரி நிறைய லாபம் இருக்குது இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல. ஹேர் ரொம்ப உதிருது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா? ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அதுக்கு ரொம்ப நல்லதுங்க. வெள்ளை எள்ள பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இல்லையா? அயன், அதாவது இரும்பு சத்து இதுல ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாதிரி டைஜஷனுக்கு சீரகம் எந்த அளவுக்கு நல்லதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன ரெமெடி ரொம்ப நல்லா வேலை செய்யுதுங்க. அதிக நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்ததை தனியா எடுத்து வச்சிருக்கேங்க. இதோட சோம்பை சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை இதுல சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நான் இதுல எதுக்கு சேர்க்கிறேன்னா, டேஸ்ட் நல்லா இருந்தா நம்ம நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவோம் இல்லையா? அதுக்காக தான். வெல்லத்தை இந்த மாதிரி பவுடரா பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத கிளாஸ் பாட்டில்லையோ இல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வெளியில போறீங்கன்னா, ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஆகலாட்டி இந்த ரெமெடி நம்ம தயார் பண்ணிருக்கோம் இல்லையா? இத 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வாயில போட்டு நல்லா மென்னு நிதானமா சாப்பிடுங்க. இதுல நம்ம சோம்புவும் சேர்த்திருக்கோம் இல்லையா? அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்க இல்லையா? நம்ம பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 நிமிஷம் கூட ஆகல. இத பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெமெடியை எடுத்ததுக்கு அப்புறமா வஜ்ராசனத்துல கொஞ்ச நேரத்துக்கு உட்காருங்க. இந்த ரெமெடியை மெதுவா சூ பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க சுகாசனத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி கையால எடுத்து சாப்பிடணும், ஸ்பூனால சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் போது ஃபுட் மேல கவனம் வச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் பேர் டிவியை பார்த்துக்கிட்டு டிராமா பார்த்துக்கிட்டு டென்ஷனாவே சாப்பிடுறாங்க. அது கண்டிப்பா நல்லது கிடையாதுங்க. இந்த ரெமெடியை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா மென்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வஜ்ராசனத்துல இருங்க. உங்களால எந்த அளவுக்கு உட்கார முடியுதோ அந்த நேரத்துக்கு உட்கார்ந்தாலே போதும். உங்களால ஒருவேளை வஜ்ராசனத்துல உட்கார முடியலாட்டி சுகாசனத்துல உட்கார்ந்துக்கோங்க. சோ இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணுங்க. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை கியூர் ஆயிடுச்சுனாலே வெயிட் லாஸ் பண்றதும் ரொம்ப ஈஸி. எதுக்கு? நம்ம இதுல சேர்த்திருக்கோம் இல்லையா ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அது வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. டைஜஷன் அதிகமாகுது, மெட்டபாலிசமும் அதிகமாகுது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்துட்டு பயன்பெறுவாங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.